السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين، صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமூகத்திற்கு சில விஷயங்களை கடமையாக்கி தந்திருக்கிறார். சில செயல்களை வேண்டாம் என்று சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்ற வார்த்தையை நாம் எல்லாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்லும்படி சொல்ல வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித சமூகம் எதுவெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி தந்தார்களோ, அதுபோல இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை விலக்கி வைத்திருக்கிறானோ அதை விலகி இருக்கிற போது அதற்குண்டான பகரத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னக லன் ததஅ ஷைஅன் லில்லாஹி அஸ்ஸ வஜல் இல்லா பத்தலகல்லாஹு பிஹி மா ஹுவ கைருன் லக மின். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தந்திருக்கிறானோ அதை விட்டு நீங்கள் விலகி இருக்கிற போது அதைவிட ஒரு பகரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுகிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில் பல தகவல்களை நமக்கு சொல்லி தருகிறார்கள். மனித வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிலவற்றை ஹராமாக்கி வைத்திருக்கிறார். சில செயல்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லி தந்திருக்கிறார். அவன் தடை விதித்திருக்கக்கூடிய செயல்களை நாம் விட்டு விலகி இருக்கிற போது நமக்கு சிறப்பானது கிடைக்கிறது என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி கொடுத்துவிட்டு சில உதாரணங்களை அதற்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள். மனிதனுடைய நம்பிக்கையில் அல்லாஹ் சார்ந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவனுக்கு எப்படி இருக்க வேண்டும், அதே போல அவன் உடை உடுத்தக்கூடிய ஹராமான உடையினுடைய விஷயங்களில், ஹராமான சம்பாத்தியத்தினுடைய விஷயங்களில், ஹராமான மோசமான இழிவான செயல்களினுடைய விஷயத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஓமைகளாக சொல்லி சொல்லி அல்லாஹ் இதற்கெல்லாம் எவ்வளவு அற்புதமான பகரங்களை, அழகான பகரங்களை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருவார்கள். ஒரு காரியத்தை ஒரு முஃமினாக இருப்பவன் செய்ய தலைப்படுகிற போது அந்த காரியத்தின் மூலம் நமக்கு நன்மை கிடைக்குமா அல்லது தீமை கிடைக்குமா? ஒரு செயலை துவங்குவதற்கு முன்னால் அவனுக்கு ஏற்படுகின்ற இந்த மன ஊசலாட்டம் இருக்கிறது அல்லவா, அப்படி அவன் ஏற்படுகிற போது
அவன் மாற்று வழியை கையாண்டு கொள்ளாமல் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எந்த வழியை காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த வழியில் அவன் செயலாற்ற வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருவார்கள். சில மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு காரியம் நாளை எப்படி நடக்கும் என்பதை தீர்மானித்துக் கொள்வதற்காக அந்த செயல் நம்மிடத்தில் நடக்குமா நடக்காதா, அது நன்மை பயக்குமா பயக்காதா என்கின்ற விஷயத்தை வருகிற போது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜோசியர்களிடத்திலே சென்று அதற்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் அல்லவா. இது ஒரு மூமினுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் ஹராமான நம்பிக்கை அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தந்துவிட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மனிதனுக்கு ஒவ்வொரு மோமினுக்கு இது போன்ற நிலைகள் ஏற்படுகிற போது அவன் என்ன வழியை கையாள வேண்டும் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையில் இந்த மோமின்களுக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு மூமின் ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்னால் அவனுக்கு ஒரு மனதிலே குழப்பம் நிலவுகிறது. இந்த காரியத்தில் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏற்படுகிற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அந்த காரியத்தில் நல்லது இருக்கிறதா கெட்டது இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக 2 ரக்காத்தை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி ஒவ்வொரு சூறாவையும் ஓத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ, அதை எப்படி கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ, அதே போல 2 ரக்காத்துகளை தொழுது அவனுடைய மன ஊசலாட்டத்தில் ஏற்படக்கூடிய நிலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். ரப்புல் ஆலமீனே, நான் துவங்க இருக்கக்கூடிய இந்த காரியம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய நல்லதும் கெட்டதும் உனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை, எனக்கு தெரியவும் இல்லை. எனவே நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை நீக்கி சரியான ஒரு முடிவை எனக்கு தருவாயாக என்று 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அதை தொடர்ந்து அவன் துஆ செய்ய வேண்டும். எனக்கு இதை செய்வதற்குண்டான வலிமை என்னிடத்தில் இல்லை, இதை செய்வதற்குண்டான ஆற்றல் என்னிடத்தில் இல்லை, எனவே அதை செய்வதற்குண்டான ஆற்றலையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், அது மட்டுமல்ல அதனுடைய நலவையும் நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி துஆ செய்து விட்டு அந்த காரியம் எனக்கு நலமாக இருக்குமேயானால் அந்த காரியத்தை செய்வதற்குண்டான வாய்ப்பையும் எனக்கு கொடுத்து விடு, நான் செய்ய இருக்கின்ற அந்த காரியத்திலே பரக்கத்தையும் ஏற்படுத்தி கொடு. அதே போல அந்த காரியம் எனக்கு நான் செய்யக்கூடிய நேரத்தில் அதில் ஏதாவது தீங்கு இருக்குமேயானால், அதை செய்வதன் மூலமாக எனக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுமேயானால் அதுவும் நீதான் தெரிந்து வைத்திருக்கிறாய். அப்படி இருக்கின்ற போது அந்த காரியத்தை முன்னோக்கி நான் செல்லாமலும் என்னை தடுத்து விடு, அந்த காரியம் என்னிடத்தில் வந்து விடாமலும் தடுத்து விடு என்று ஒரு அற்புதமான துஆவை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று நமக்கு அற்புதமான வழிகாட்டுதலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈயாக்க நஅபுது என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, உன்னையே நாம் வணங்குகிறோம் என்று. அப்படி நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தடைகளை நாம் விட்டு விலகுகிற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதற்கு மிகுந்த ஒரு பலனை தருகிறார். அதே போல மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொருளியல் இருக்கிறது அல்லவா, பொருளாதார தேட்டங்கள், நாம் தேடுகின்ற செல்வங்கள், அதை பெறுகின்ற வழி இருக்கிறது அல்லவா, இந்த அவசிய தேவைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நீங்கள் ஹராமான வழியிலே உங்களுடைய பொருளை ஈட்டிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார். மனித இயல்பு இருக்கிறது அல்லவா, வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் வியாபாரத்திலே லாபத்தை பார்க்கிறோம், யாரும் லாபம் இல்லாமல் அந்த வியாபாரத்தை செய்வதில்லை. அப்படி இருக்கிற போது மனிதன் செய்யக்கூடிய பண்டமாற்று முறைகள் இருக்கிறது அல்லவா, ஒரு பொருளை கொடுத்து பணத்தை பெறுவதோ அல்லது பணத்தை இது போன்ற வியாபாரங்கள், பொருளுக்கு பகரமாக பொருளை கொடுத்து விடுவதோ, இது போன்ற வியாபாரங்களை ஆகமாக்கி கொடுத்த மார்க்கம் நமக்கு வட்டியை ஹராமாக்கி வைத்திருக்கிறது. ஒரே பணமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிற போது நீங்கள் அதிலே லாபத்தை பெற்றுக் கொள்ளாதீர்கள். வெளிப்புறத்திலே அது பார்க்கின்ற போது வியாபாரமாக உங்களுக்கு தோற்றத்தில் தெரிந்தாலும் கூட அந்த வட்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹராமாக்கி வைத்து உங்களுக்கு ஹலாலான முறையிலே வியாபாரத்தை ஆக்கி தந்திருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் அதிகமான லாபத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு ஹராமை ஒன்று சொல்லுகிறான் என்றால் அதற்கு பகரத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா வைத்திருக்கிறார்.
வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். அதே போல வட்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறார். எதுவெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒன்றை விலக்கி வைக்கிறானோ அதற்கு பகரத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்காமல் இந்த சமூகத்திற்கு வைக்கவில்லை. அதே போலதான் மனிதன் உடுத்துகின்ற உடை இருக்கிறது அல்லவா, சில உடைகளை ஆண்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறார், சில உடைகளை பெண்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறார், சில ஆபரணங்களை ஆண்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறார், சில ஆபரணங்களை பெண்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். இது போன்ற மாறுபட்ட பல விதங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்து வைத்திருக்கிற போது நமக்கு எது ஹலாலாக்க வைத்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதுதான் மனித சமூகத்திற்கு அழகானது என்பதை அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லி தருகிறார். பட்டை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். யாருக்கு? பெண்களுக்கு பட்டை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். அதே போல தங்கத்தை பெண்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். ஆண்களுக்கு பட்டு துணியை ஹராமாக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் மற்ற ஆடைகளை உடுத்துவதற்கு அல்லாஹ் ஆகமாக்கி கொடுத்திருக்கிறான் அல்லவா. விதவிதமான ஆடைகளை நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள், எல்லா விதமான நிறத்திலும் நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடை செய்துவிட்டு இன்னொரு புறத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆகமாக்கி வைத்திருக்கிற இந்த விஷயங்களை பார்க்கிற போது அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான முறையில் நமக்கு கருணை காட்டி இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகளில் அதே போல நம்முடைய செயல்பாடுகளில் சில செயல்களை இது போன்று ஹராமாக்கி வைத்ததை போல மோசமான செயல்பாடுகள் இருக்கும் அல்லவா, இழிவான செயல்பாடுகள் இருக்கும் அல்லவா. அல்லாஹ் சொல்லுகிறார், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்கின்ற வார்த்தை பிரயோகம் ஒரு புறம் இருக்க, அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்கிறார். அந்த விபச்சாரத்தில் என்ன கிடைக்குமோ அது அந்த இன்பத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹலாலான வழியிலே செயல்படுவதற்கு வைத்திருக்கிறார். ஹலாலான உணவை கொடுத்தால் ஹராமான உணவை நமக்கு விலக்கி வைத்திருக்கிறார். இது போன்ற ஏராளமான விஷயங்களை நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற போது யார் அவைகளை விட்டு ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே கொடுக்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலகட்டத்தில் ஒரு வாலிபர், பள்ளியோடு தொடர்புடையவர், எப்பொழுதும் பள்ளியிலேயே இருந்து வணக்கம் செய்து கொண்டிருப்பவர், இஷா தொழுது முடித்துவிட்டு தன்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக அவர் போகிற வழியில் ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண் அவளை வழிமறித்து தன்னுடைய தவறுக்கு இச்சைக்கு இணங்குவதற்குண்டான வழிவகைகளை தொடர்படியாக செய்து கொண்டிருந்த போது மனித மனம்தானே என்றாவது ஒரு நாள் ஹராமை நோக்கி நாம் போய்விடலாம் என்று ஈர்க்கும் அல்லவா. இதே போல இந்த வாலிபர் ஒரு நாள் அந்த பெண்மணியை அழைத்ததை நோக்கி அவருடைய வீட்டிற்கு போவாள். போய் மாத்திரத்திலே அந்த பெண் தவறுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய பயத்தை அவருடைய உள்ளத்திலே கொடுத்ததற்கு பின்னால் அந்த இழி செயலை விட்டு அவர் விலகி கொள்ளுகிறார். அதோடு மயக்கம் ஏற்படுகிறது. திரும்பவும் அந்த பெண்கள் அவரை தண்ணீரை தெளிக்கிறார்கள். மீண்டும் தவறுக்கு ஏற்படுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறார். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முபஸிரூன். ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் சில மக்களுக்கு ஏற்படுகின்ற போது சில மக்கள் விழிப்புணர்வு அடைந்து பயபக்தியாளர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்வார்கள் என்கின்ற கருத்துமிக்க அந்த வசனத்தை அவருடைய உள்ளத்திலே போட்ட போதுதான் அதோடு அவர் அந்த இடத்திலே மயக்கமுற்று விடுகிறார். அவரை எடுத்து வந்து அவருடைய தந்தையினுடைய வீட்டிலே போட்ட போது அந்த நேரத்தில் தந்தை கேட்கிறார், என்னுடைய மகனுக்கு என்ன ஆனது என்று கேட்கிற போது, எங்களுடைய வீட்டிற்கு நாங்கள் அழைத்து சென்றோம், அங்கே இது போன்ற காரியங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் மயக்கமுற்று விட்டார், அதனால் அவரை இந்த இடத்திலே நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம் என்று சொல்ல அந்த தந்தை தண்ணீரை தெளித்து அவருடைய மயக்கத்தை தெளிவுறச் செய்கிறார். மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் மகனிடத்திலே விசாரிக்கிறார். மகனே, உனக்கு என்ன ஏற்பட்டது என்று விசாரிக்கிற போது மகன் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டிய நேரத்தில் மீண்டும் அந்த ஆயத்து நினைவுக்கு வருகிறது. இரவிலேயே அவர் வஃபாத்தாகி விடுகிறார். இரவோடு இரவாக அவரை அடக்கம் செய்து விடுகிறார்கள். ஒரு ஹராமான காரியம் செய்வதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகளும் அவருக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த ஹராமை விட்டு அவர் ஒதுங்கிக் கொள்கிறார். அல்லாஹ் அவரை பாதுகாத்து விட்டார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுநாள் கேட்பார்கள், அந்த இரவிலே வந்து பள்ளியிலோடு இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்க்கவில்லையே என்ற போது, இரவிலே அவர் இறந்து விட்டார் அமீருல் முஃமினீன் அவர்களே, அவரை நாங்கள் இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டோம் என்கின்ற செய்தியை சொன்னபோது
உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மன்னரைக்கு போய் அந்த மனிதரிடத்திலே பேசுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தார், யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே, நீ அல்லாஹுவை பயந்து வாழ்ந்திருக்கிறாய் அல்லவா, அந்த 2 சொர்க்கம் உனக்கு கிடைத்ததா என்ற போது அந்த கபரில இருந்த பதில் இப்படி வந்ததா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கு 2 சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்று. நாம் யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதுவெல்லாம் விலக்கி வைத்திருக்கிறானோ அதை விலகி கொள்ளக்கூடிய மக்களுக்கு பல பாக்கியங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை போல, யார் அல்லாஹுவிற்காக இந்த காரியங்களை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு சரியான ஒரு பகரத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. அந்த சொல்லிற்கிணங்க அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை, உலகத்திலேயே 2 சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அவர் அடைந்திருக்கிறார் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அதுபோன்றுதான் அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், நமக்கு 10 விதமும் பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். யார் அல்லாஹுவை அஞ்சி நாளை நிலை எப்படி இருக்கும் என்று பிற நபரிடத்திலே சென்று தேடாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மென்மேலும் நம்பிக்கையை அதிகரித்து கொண்டே போகிறார். அதே போலதான் உலக வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்களை தேட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அந்த நிர்பந்தத்தில் மனிதன் முழுக்க முழுக்க அந்த உலகத்தினுடைய காரியங்களை தேடுவதிலேயே ஈடுபட்டு கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு தந்து விடுவான் என்கின்ற முழு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவன் நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தேடக்கூடியதை கொடுத்து விடுவான் என்கின்ற செய்தியை சொல்லித்துவிட்டு அதே போல சொல்லுகிறார்கள், தவறை செய்யக்கூடிய மனிதனுக்கு பயம் இருக்கும் அல்லவா, அப்படி யார் அல்லாஹ்வுடைய அச்சத்திலே வாழுகிறானோ அவனுக்கு நிறைவான மன நிம்மதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்து விடுகிறார். அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வியாபாரத்தில் நம்முடைய சரக்கு யாருக்காவது போய்விட வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி விற்கிறோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் பொய் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனை கண்டிப்பாக அது பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும், கடைசியில் அவன் நரகவாதியாக போய்விடுவான் என்பதை போல பொய் சொல்லாமல் வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் உண்மையாளன் என்கின்ற பதிவு அவனுக்கு செய்யப்படுகிறது என்று சொல்லி தந்துவிட்டு, அதே போல வட்டியினுடைய விஷயத்திலே பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் தூக்கம் இருக்கிறது அல்லவா, அற்புதமான தூக்கம். அதே நேரத்தில் அந்த தூங்காமல் இருப்பவருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்மைகளை கொடுக்கிறார். தூங்காமல் இருப்பதென்றால் அவன் விழித்திருப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது அல்லவா. எதற்காக அவன் விழித்திருக்கிறான்? வணங்குவதற்காக விழித்திருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விடுகிறார், அதிகமான சுறுசுறுப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதே போல மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களில் மிக மோசமான குணம் எதுவென்றால் பழி வாங்கக்கூடிய குணம் இருக்கிறது அல்லவா. யாராவது ஏதாவது செய்து நம்மிடத்தில் முடித்து விட்டால் நான் எப்படியாவது அவரை இதை செஞ்சு தான் தீருவேன் அப்படி என்று மன்னிக்கின்ற மனப்பக்குவம் இல்லாமல் பழிவாங்கக்கூடிய மனநலம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பழிவாங்குகின்ற மனநலத்தை யார் விட்டு விலகி கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விசாலப்படுத்துகிறார். அதோடு சேர்த்து அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், நல்லோர்களினுடைய தொடர்பு எப்பொழுது கிடைக்கும் என்றால், ஒரு மனிதன் கெட்டவர்களினுடைய தொடர்பை விட்டு ஒதுங்குகிற போது, மனிதன் கெட்டவர்களுடைய தொடர்புகளில் இருக்கின்ற போது இவனை வச்சு தான் நமக்கு சந்தோஷம், இவனை வச்சு தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, இவன் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை மோசமாக போய்விடுகிறது என்று கெட்டவர்களின் சகவாசத்தில் இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த கெட்ட சகவாசத்தை யார் விட்டு விடுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நல்லவர்களினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பல விஷயங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதே போல சில நேரத்தில் மனிதனுடைய சங்கடமான நேரங்களில் பொறுமை இழந்து விடுகிறான் அல்லவா. அப்படி பொறுமை இழக்காமல் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் அல்லவா, அவனும் மிகப்பெரிய பாக்கியசாலி, அவனுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான பகரத்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையிலிருந்து நமக்கு விளக்கி தருவார்கள். இதற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குழந்தை இறந்து போனது. தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் விசாரிப்பார்கள், ஏமா குழந்தை எப்படி இருக்கிறது என்று விசாரிப்பார்கள். இரவு நேரத்தில் வருகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், குழந்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு, நல்லா தான் இருக்குது என்று சொன்ன மாத்திரத்தில்
அவர்கள் சொல்லிவிட்டு வரக்கூடிய நேரத்தில் இவங்க இப்படி குழந்தையை பற்றி விசாரிக்கிறார்கள். குழந்தை விசாரணை முடிந்ததற்கு பின்னால் நல்ல தகவலை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுக்க இரவு நேர சாப்பாட்டிற்கு உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டு இரவு உணவை தன்னுடைய கணவருக்கு பரிமாறுகிறார்கள். பரிமாறி முடிந்ததற்கு பின்னால் மனைவி அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், ஒரு ஆள் நம்மிடத்தில் ஒரு பொருளை இரவலாக கொடுத்து வைத்திருக்கிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் அவனிடத்தில் இருக்கிறது, காலம் முடிந்ததற்கு பின்னால் நான் கொடுத்து வைத்த அந்த இரவல் பொருளை எனக்கு மீண்டும் தந்துவிட வேண்டும் என்று வாக்குறுதி கேட்டு அந்த பொருளை வாங்கி கொள்ளுகிறான். அப்படி வாங்கி கொள்ளுகிற போது நாம் ஏதாவது அதில் கஷ்டப்படுவதற்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்பார்கள். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இப்படி கேட்டபோது கணவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இரவல் பொருள் தானே, கேட்டவுடன் அதை கொடுத்து விடுவதுதான் சரியானது, அது சரிதான் என்ற போதுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தருவார்கள், அல்லாஹ் நமக்கு குழந்தையை கொடுத்தான் அல்லவா, அந்த பாக்கியத்தை அவன் கொடுத்த குழந்தையை அவனிடத்தில் எடுத்துக்கொண்டான் என்கின்ற தகவலை சொல்ல போது அந்த குழந்தையை பார்க்க சென்ற அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அப்படி சொல்லி முடித்து விட்டு அதற்கு இரவிலேயே அவர்கள் உறவு கொள்கிறார்கள். அந்த குழந்தை நன்றாக இருக்கிறது என்ற தகவலை கேட்ட மாத்திரத்தில் உறவும் கொள்கிறார்கள். இதற்கு பின்னால் இந்த செய்திகளெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், குழந்தை இறந்து போனது, அந்த இரவிலே நாங்கள் உறவு கொண்டோம் என்கின்ற இந்த செய்தியையும் இந்த கவலையான நேரத்தில், துக்கமான நேரத்தில் பொறுமை இழந்து விடாமல் ஒரு கணவனுக்கு ஆற்ற வேண்டிய அற்புதமான கடமைகளையும் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னபோது அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. எந்த இரவில் நீங்கள் குழந்தை ஒருபுறம் மரணித்திருக்க கணவனுடைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை முழுமையான முறையில் நிறைவேற்றினீர்கள் அல்லவா, பொறுமை இழக்காமல் இருந்ததற்காக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக என்ற துஆவை அண்ணன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. 9 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தம்பதிக்கு கொடுத்தான். அத்தனை பேரும் யார் தெரியுமா? அத்தனை பேரும் குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிதுகளாக வரக்கூடிய மிக பெரும் பேற்றை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் என்றால் பொறுமை இழக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் அல்லவா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா. இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் எடுக்கிற போது அதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகான பகரத்தை கொடுக்கிறார். அது நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது ஹராமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, மோசமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அவைகளை விட்டொழிக்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருப்பதை போல அழகான பகரத்தை உங்களுக்கு கொடுப்பான் என்று நமக்கு அற்புதமான முறையிலே அறிவுறுத்துகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் சொன்ன வழிமுறைப்படி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.